ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாப்டர் 2 பாடம் 2 கலப்பு எண்கள் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். கலப்பு எண்கள் சாதாரணமாக நம்ம இதுவரைக்கும் படிச்சுட்டு வந்த எண்களை மெய் எண்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மெய்யெண் அப்படின்னா அதற்குள்ள என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்தில் பயன்படுத்தின முத எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் எண்கள். இப்போ இது ஒரு நீள்வட்டமாக நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஆரம்பத்தில் பயன்படுத்தின எண் முறையினுக்கு பேர் இயல் எண்கள், அதாவது நேச்சுரல் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம கவுண்டிங்கை யூஸ் பண்ணுறதா நேச்சுரல் நம்பர். அப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ 2 3 இந்த மாதிரி எண்ணிக்கையில் காமிக்கிறோம். இப்போ ஒரு பொருள் இல்லவே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அதை குறிக்கிறதுக்கு என்ன தேவைப்பட்டது? 0 அப்படின்னு ஒன்று தேவைப்பட்டது. அப்படி அந்த 0ம் சேர்ந்து வர்ற எண் முறையினத்துக்கு பேர் W, ஹோல் நம்பர், முழு எண்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். இதெல்லாமே நம்ம சின்ன கிளாஸில் படித்தது தான். ஆக முதல் முறையில் நேச்சுரல் நம்பர், அடுத்தது ஹோல் நம்பர். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர் தேவைப்பட்டுச்சு. அப்போ நம்ம யூஸ் பண்ணதுக்கு பேர் இன்டிஜர். ஸோ இன்டிஜரை நம்ம இசட் அப்படிங்கிற எடுத்துக்குவோம். ஸோ இன்டிஜர் தமிழில் பார்த்தீங்கன்னா முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இயலெண்கள், முழு எண்கள், இதற்கு பேர் முழுக்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர், அதாவது விகிதமுறு எண்கள். இதை கியூன்னு வச்சுக்கலாம், விகிதமுறு எண்கள். ஸோ விகிதமுறு எண்கள் அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு P/Q வடிவத்தில் நம்ம இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ 4/5 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது விகிதமுறு எண்கள். இப்போ முழு எண்கள் இது முழுக்கள், இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், இது விகிதமுறு எண்கள். இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விகித முறா எண்கள். அதை Q டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ விகித முறா எண்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ரிப்பீட்டேஷனாக போய்கிட்டே இருக்கும். அதாவது அதனுடைய பின்ன வடிவம் முடிவே பெறாது. இப்போ 4.23 5 1 2 4 எப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எண் அமைப்புக்கு விகித முறா எண்கள் என்று பெயர். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி எண்களை தான் நம்ம படிச்சிருப்போம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய எல்லா எண்களுக்கும் பொதுவான பெயர் மெய் எண்கள். இந்த பொதுவான பேர் மெய் எண்கள் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லா முழு எண்கள், நேச்சுரல் நம்பர், அதாவது இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், இவை எல்லாவற்றுக்கும் பொதுவான பேர் என்ன? மெய் எண்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இதை தாண்டி கலப்பு எண்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ கலப்பு எண்கள். ஸோ இப்போ கலப்பு எண்கள்னா என்ன, அதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஒரு சமன்பாடு எடுத்துக்குவோம். x² - 1 = 0. இது ஒரு கணித சமன்பாடு. இந்த சமன்பாட்டை நம்ம தீர்க்க போகணும், சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படின்னா இதுக்கு நம்ம வர்க்க மூலம் எடுக்கணும். ஏன்னா இது வர்க்கமாக இருக்குது. இப்போ நம்ம வர்க்க மூலம் எடுக்கணும். அப்போ +or- போட்டுக்குவோம். √1. இப்போ √1 இதோட மதிப்பு சாதாரணமாக 1 தான். ஏன்னா 1ஓட ஸ்கொயர் 1 × 1 1. ஸோ 1² 1. இதற்கு வர்க்க மூலம் எடுத்தீங்கன்னா √1 = 1. அப்போ இதோட மதிப்பு என்ன வந்துடுது? 1ன்னு வந்துடுது. ஆக இந்த சமன்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா x² - 1 = 0. இதோட தீர்வு x = +or-1. இப்போ அதே பாருங்க, வேறொரு சமன்பாடு எடுத்துக்கலாம். x² + 1 = 0. இந்த சமன்பாடை நீங்கள் எடுத்துக்கங்க. இதை தீர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த +1 ரைட் சைடு போச்சுன்னா x² = -1. இதை நம்ம இப்போ தீர்க்க போகிறோம். அப்போ நீங்கள் +or- போட்டுக்கலாம். இப்போ √(-1) வருது.
இங்கே பாருங்க, இங்கேயே உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கொயர் ரிசல்ட் நெகட்டிவாக போகுமா? எக்ஸ் என்னவா இருந்தாலும், ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு என்ன, எக்ஸுங்கிறத நம்ம வர்க்கப்படுத்துகிறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் அப்படின்னா என்னம்மா, நீ எக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி, எக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி, எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன வரும், 2 முறை அந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னாலும் ப்ளஸ்ஸு தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னாலும் ப்ளஸ்ஸு தான். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கணிதத்தில் ஒரு சமன்பாடு இடம் பெறுமானா, இது வரைக்கும் நம்ம 11th படித்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம சமன்பாட்டை பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு சமன்பாடு வந்துருச்சு, அது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வந்துருச்சு. அப்போ இதை எப்படி நம்ம தீர்க்க போகிறோம்? எஸ், அப்போ நம்ம ஒரு வர்க்கம் கேன்சல் ஆகணும் அப்படின்னா அதற்கு வர்க்க மூலம் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் நம்ம போட்டாச்சு. இப்போ நமக்கு இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதற்கு நேரடியான இந்த இயலெண் தொகுதியில், இது ஃபுல்லாக நம்ம இயலெண் சொல்கிறோம், அதாவது மெய்யெண்கள் இது எல்லாமே சேர்ந்தது. அப்போது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரக்கூடாது, ஆனால் இங்கே வந்துருச்சு. அப்போ இதற்கான தீர்வாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே நமக்கு எது வந்து கடினமாக இருக்குது, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வர்றது தான். அப்போது இது இப்படி பிரிச்சுக்கலாமா, ரூட்டுக்குள்ளே -1 1 இன்ட்டு -1 நம்ம பிரிக்கலாமா? இந்த -1 1 இன்ட்டு -1 பிரிச்சுக்கலாம். எஸ், இப்போது இந்த √1 நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், √1ங்கிறத ஒன்றுன்னு நான் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த -1 தான் நம்மளுக்கு இப்போ கடினமாக இருக்குது. அப்போ நம்ம கணித அறிஞர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான், இந்த ரூட்டுக்குள்ளே -1 வரும் பொழுது, இங்கே பாருங்கள், ரூட்டுக்குள்ளே -1 வந்துச்சு அப்படின்னா இது வந்து நிஜத்தில் இப்படி நடக்காது, ரியலாக இது நடக்காது. ஏன்னா ஒரு ஸ்கொயர் ரிசல்ட் நெகட்டிவாகவே போகாது. ஏன்னா ஸ்கொயர்னா என்ன, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் ப்ளஸ் தான், நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ்னாலும் ப்ளஸ் தான். ஒரு வர்க்கப்படுத்துறீங்க அப்படின்னா அது எந்த எண்ணாக இருந்தாலும், மிக எண்ணாக இருந்தாலும் சரி, குறை எண்ணாக இருந்தாலும் சரி, அது நெகட்டிவ் போகவே போகாது. ஆனால் அப்படி ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ இதற்கும் ஒரு தீர்வு உண்டு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆரம்பம் தான் இந்த கலப்பு எண்கள். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வந்துருச்சு, இதை நம்ம இப்போ தீர்க்க போகிறோம். அப்போ என்ன நம்மளுக்கு கடினமாக இருக்குது, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ், ரைட்? ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவே வரக்கூடாது, அதாவது குறையன் வரவே கூடாது, மைனஸ் வரவே கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு இமேஜினரியாக தான் இருக்கும், ஒரு கற்பனையாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ரூட்டுக்குள்ளே -1 வந்துச்சு அப்படின்னா இது ஒரு கற்பனையான எண். இது வந்து என்ன எண், கற்பனையான எண் அப்படின்னு நம்ம கணிதத்தில் எடுத்துக்கணும். அப்போ இந்த கற்பனையான எண்ணை இதற்கு ஒரு குறியீடு கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கணக்கு போடும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வரும் பொழுது இந்த √-1 வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கற்பனை எண். இதை வந்து நம்ம ஒரு குறியீடாக வந்து நம்ம கணக்கில் வந்து பயன்படுத்துகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ கற்பனைக்கு ஆங்கிலத்தில் என்ன எழுத்து யூஸ் பண்ணுவோம், என்ன வார்த்தை, கற்பனைனா இமேஜினரி. ஸோ அந்த இமேஜினரியில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு லெட்டர், ஸோ கற்பனை அப்படின்னாவே இமேஜினரி. ஸோ இமேஜினரி வரக்கூடிய அந்த ஃபஸ்ட் லெட்டர் ஐ இருக்கு இல்லைங்களா, அந்த ஐயை நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போது √-1 அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஐ என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஸோ இனி கணக்கு ஃபுல்லாகவே ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதை என்னென்னு எடுத்துக்கோம், ஒரு ஐன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம், ரைட்? இதை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஆக கற்பனை எண் வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, ரூட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் வருது. அப்போ நெகட்டிவ் வரும்போது அந்த நெகட்டிவை நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணுக்கான வர்க்கமூலத்தை நீங்கள் கொடுத்துட்டு அந்த மைனஸ்க்கு என்ன போட்டுருங்க, ஐன்னு நம்ம கொடுத்துடணும், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த √1 ஒன்றே வந்துருச்சு, ரூட்டுக்குள்ளே -1 வந்தால் என்ன வச்சுக்கணும், ஐ. எஸ், அப்போது இந்த சமன்பாட்டோட இந்த x² + 1 = 0 இந்த சமன்பாட்டோட தீர்வை நம்ம என்னன்னு சொல்லலாம், இங்கே எழுதிக்கலாமா? அப்போ தீர்வு என்ன, x = ± இந்த சமன்பாட்டோட தீர்வு 1i. ஸோ 1 × i நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், வெறும் ஐனே வச்சுக்கலாம். அப்போ x = ± i என்பது இந்த சமன்பாட்டின் தீர்வு. அப்போது
இந்த கருத்துக்கள்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 = 0 என்பதும் ஒரு ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷனுடைய தீர்வு எப்படி வந்திருக்கு பாருங்க, +or-i அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இதில் நீங்க மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், √(-1) அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்மால் ஐ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.